இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? மிஸ்டீரியஸ் வேர்ல்ட் தமிழ் அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ஈஸ்வரப்பட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இந்த ஹேமர் த்ரோ கேமை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்த்துருக்கேன். அதை நான் சுத்துறேன் பாருன்னு தம்பி எடுத்தது சுத்தும் போது இழுத்துருச்சு போல. அது உடனும் கரெக்டா சரியான அடி. இருந்தது. ஆனா பினிஷிங் தான் தெரியல. இதாங்க அல்டிமேட். கடைக்கு வந்து எல்லாருக்கும் கண்ணாடி இவரு கையங்க குடுக்குறாரு. பக்கத்துல இருக்கவங்க பைத்தியம் என்னமோ பண்றாரு. அவர் பண்றாருன்னு இவனும் பண்றான். கண்ணாடிய பார்த்து கை கொடுக்க போயிட்டாப்ல. ஒரு வீட்டு வாசல்ல சிசிடிவில பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. பின்னாடி இவர் போன் பேசினபடி ஆடிட்டு இருக்கும் போது அவன் வீட்டு தாங்கம்மா இவங்களுக்கு என்ன ஒரு ஆனந்தம் பாருங்க. உங்களுக்கான இந்த வார டாஸ்க், ஒரு பெண் குழந்தை 8 வயசுல தான் தன்னோட முதல் பிறந்த நாளே கொண்டாடி இருக்காங்க. அது எப்படி சாத்தியம்? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ட்ரக்க புடிச்சு கொண்டாடாம இருந்துப்பாங்க. இந்த பொண்ணு தேவையா? ஒழுங்கா போனமா அந்த போட்டதெல்லாம் தப்பு கணக்காயிடுச்சு. குளிச்சாச்சா? டிராபிக்னால பைக்ல மெதுவா போயிட்டு இருந்தாங்க. பதறிட்டாரு மனுஷன். இருந்தாலும் விடாம மறுபடியும் பாட்டுக்கு பல்ட்டி அடிச்சு என்ட்ரி கொடுக்க நினைச்சேன். எப்படி இருக்குன்னு. வாலிபால் விளையாடும் போது இந்த பொண்ணு எதிர் டீம் சைடு பாலை எத்தி விட்டுருக்கு. அந்த பொண்ணு எத்தனை பாலு குதிரை மேல ஏறதுக்கு இந்த பொண்ணு போட்ட சீன் இருக்கு. ஷட்டில் கார்க் மேட்சை வின் பண்ணிட்டு செலிப்ரேஷன்ங்கிற பேர்ல இவன் போட்ட சீன் இருக்கே. என்ன பண்ண போறான்? தாண்ட போறானா? அடச்சடா. ஏன்டா கிறுக்கு மாதிரி பண்ணி சாவறீங்க? இருக்கவங்க பாக்குறாங்க. இப்ப எதுக்குடா குதிச்ச நீயே? ஏதோ பண்றேன்னு சாலு தட்டிக்கிட்டு உடைச்சு விட்டாரா? உடைக்கணும் இல்ல, அதை தாண்டி குதிக்கணும்னு நெட் எடுத்து வச்சுட்டு போடா கொய்யால. சரியான ஹைட் தான். இந்த பொண்ணு போட்டுக்கிற ஹீல்ஸ் பாருங்க. இவ்வளவு பெரிய ஹீல்ஸ் போட்டா என்ன நடக்கும்? கீழே விழும். அசிங்கமா இருக்கும். அது ஏஞ்சி நடந்து கால் உடையல. அதிகமா இருக்கும். இதுதான் நாங்க இதெல்லாம் போறது. அது எவ்வளவு பெருசா போட்டுருக்கு பாரு. இந்தா வேடிக்கை பார்த்தால எனக்கு தேவைதான். கோலை பார்த்து ஏத்துட்டானா லேடிய பார்த்து ஏத்தி இருந்திருக்கான். கிரிக்கெட் மேட்சோட ஃபைனல்ல வின் பண்ணி கப் அடிச்சிட்டாங்க. ஆமா ஆமா, அந்த கப்பு குஞ்சிட்டு போடுவாங்க. அமோகம் ஒழுங்கா ஒட்டல போல. இந்த தடுப்பை குனிஞ்சு வர்றதை விட்டுட்டு இவர் எப்படி வந்திருந்தாருன்னா சரிங்கடா தப்புஸ்தான்.
உடலை புடிச்சுக்கிட்டான். ட்ரை பண்றதுக்காக இவர் கையில இருந்த பிரெட்ட புடுங்கிட்டு ஓடி இருந்திருக்கான். சரி உடனே இவரு பின்னாடி ஓடிட்டார். அந்த கடைக்குள்ளதியா அடக்கி வச்சிருந்த யாரோ நின்னுட்டு கம்பை இருந்தாங்க. புடுங்கிட்டு ஓடி இருந்தாரு பாருங்க. ஓன்னா மட்டும் இப்படி விட்டுருவோமா? Come on, Charles. ஏன் இவ்வளவு லேட்டா போறாரு? போட்ல ரைடு போவாங்க. ஐயோ உள்ள போறீங்க. அப்படி ஒரு ரைடு போக நினைச்சது குத்தமா? கீழ போட் எடுத்த வந்துருவாங்க. அடுத்த செகண்ட் ம் அங்கே ஒருத்த விழுந்துட்டான்டா. ஒன்னும் ஆகாது, சேஃப்டி இது போட்டிருக்காங்க, அதனால முங்க மாட்டாங்க. விட்டீங்களடா. புடிச்சிருக்கணும். இவரு புடிச்சுக்கிட்டு அவர் சிரிக்கிறாரு அதுக்கு. கல்யாணத்துல சொல்லுங்க. உன்னோட என்ட்ரிய போச்சு. வீடியோ எடுக்கிறதுக்காக வந்த போட்டோகிராஃபர் அதுல மடிக்கி விட்டாரா? அவன் ரெண்டாவது வந்த வலிக்குதான் ஒட்டாண்ட கேமரா போச்சுடா. பாடி கேமரா காலியா? கேமராவை பறக்க விட்டாப்புல. ஒன்னா இருக்காது. அப்படின்றா? ஐயோ, அங்க இருந்து யாருக்கு கையாட்டுறாரு? தலைகீழாதான் சுத்தி போச்சு. போச்சு. இதுல போய் அட இதை விட ஸ்டைலா யாராலையும் சறுக்க முடியாது. பண்ணவே முடியாது. அடிக்க வச்சா பைக்குக்கு பின்னாடி பொண்ணு ஏறி உட்கார்ந்ததும் அச்சச்சோ, வண்டி சீருதே. நல்ல வேலை ஒண்ணுல. இடிச்சிருச்சு. அதே எதுக்கு குத்துறாரு? ஓ இந்த டிஸ்கோ டான்ஸ் ரைடுக்கு ஆசையா போய் நிறைய பேர் மாட்டி இருந்திருக்காங்க. அப்படி இவர் மாட்டி பட்ட பாடு இருக்கே. அச்சச்சோ, வண்டி நிறுத்துடா. டேய், நிறுத்துடா. மனுஷனால கையை ஐயோ, ஊட முடியல, விட்டாருன்னா அவர் பேண்ட்டையும் பிடிக்க முடியல. அவன் பேண்ட ஏன்டா அவளுக்குற? என் போட்ட ஊரவே பாத்துக்கிட்டுடா. நல்ல வேலை உள்ள போட்டிருந்தாரு. என் பேட்டு அதனால அவன் சும்மா விட்டுறாரு. நிக்கிறவங்க யாரும் கீழே விழுவாங்களா? இவங்க விழுவாங்களே. இப்படி ஸ்டைலா தேவைதான். இந்த ஸ்டைல் அப்படி. எனக்கு வருத்தம்ப்பா. எனக்கு ரொம்ப வருத்தம். ஒரு ரெஸ்டாரண்ட் கிச்சனை இவர் மாப் வச்சு க்ளீன் பண்ணும்போது சரி. ஒரே சொருவா அட சொருவிட்டான். பாவி. இல்ல, வேற இடமே இல்லையா? மலையில தலைவன் கால் நனைஞ்சிட கூடாதுன்னு பண்ண சம்பவம் இருக்கே. மூஞ்சாரா? அது தெரியுது. ஈஸியா ஏறி இருக்கலாம். சும்மா நடந்து போயே எதுக்கு இந்த குதி குதிக்கா? கால் மட்டும் நனைஞ்சிருக்கும். ஷூவை கைட்டி எடுத்துட்டு போயிட்டு உள்ளே போய் மாட்டிருக்கலாம். இப்ப முழுசா நனைஞ்சிட்டாவுல. இவர் போன் யூஸ் பண்ணபடியே சேர்ல உட்கார்றன்னு ஓரமா உட்காந்துட்டாரா? அதான் அப்படியே சமாளிச்சுட்டாரு பாருங்க. பாக்ஸ்ல போல இருக்கு சொல்லுங்க. காலேஜில் நடந்த ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸோட எண்டுல ஹைலைட்டே விழுந்தத அந்த பொண்ணுதான் வலிக்கிருச்சு, அது தட்டிருச்சு அவங்கால. அப்படியே இது பண்ணிட்டாங்க. ரோட மாடுங்க கிராஸ் பண்ணும்போது அது என்னது இது? ஏதோ கயிறு மாதிரி இருக்கு. இல்லையா? ஒரு ஒண்ணுமே மாடு இல்லையா? தாண்டி அந்த போன. கோடு இருக்குல்லையா? ஓ, அது ஏதோ இருக்குன்னு நினைச்சு தாண்டுச்சு. அது அந்த சைடு தான் இருக்கு கயிறு. அது ஏதோ நினைச்சு தாண்டிட்டு போகுது. இங்க ஃபுட்பால கரெக்டா டயருக்குள்ள அடிக்கிற போட்டி வச்சிருந்திருக்காங்க. நல்ல போட்டிதான். அப்போ இவங்க டார்கெட் ஃபுல்லா இருந்துட்டாரு. A few moments later. எல்லாம் நடிப்பானா? எனக்குன்னே வருவீங்களாடா. தள்ளிதான் நின்னு தொலைக்க முடியும். அப்ப உங்களை பெற்றுறாங்களா? என்னடா அவன் தான் அடிக்கிறான்னு தெரியுது. இந்த சைடு திரும்பி நின்னுட்டாரு. ஏன்டா அப்படி பட்டத்துல வந்து பஞ்சு பண்றீங்க? இவர் கப்பல்ல நங்கூரத்தை ரிலீஸ் பண்ணும்போது ஐயோ, போட்டாரு. பசங்க ஹாஸ்டல்ல விழுந்து விழுந்து சிரிக்கிறான் பாருங்க. ஃபங்க்ஷன்ல போட்டோகிராஃபர் தூரத்துல இருந்து பிளாஷ் அடிச்சாலே கொஞ்ச நேரத்துக்கு கண்ணு தெரியாது. ஆனா இவர் போட்டோ எடுக்கிறேன்னு
ஃபிளாஷ் இன்சைடு வச்சிருக்காரு. அவர் மூஞ்சே எடுத்துக்கிறாரா? ஃபிளாஷ் திருப்பி வச்சிருக்காரு. சாம்பார் ஆப் எனக்கு காலை பிடிச்சு போட்டு இது என்னது பஸ்ஸா? லாரின்னு இருந்து வெளியே வந்தவர் அங்க நின்னு நாயை பார்த்ததும் இவர் வெறியாகி நாயை விரட்டும் போது விழுந்துட்டாரா? சூப்பர். அவ்வளவுதான். சரியான அடின்னு நினைக்கிறேன். அது பாட்டுக்கு செமையா அது பாட்டுக்கு இருந்துச்சு. அதான் விரட்டுறன்னு பேர்ல வாங்கிட்டான். தேவைதான். வில்ல இருதில்ல குறிப்பா தடிப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு என்ன மேல எங்க போச்சு? ஐயோ இழுத்து விட்டுடுச்சுங்க. ஐயோ மேல தூக்கி விட்டுட்டா. அது எவன் உடம்புல சொருகி நிக்குதோ தெரியல போங்க. லோடு வண்டியில மேல ஏறி நின்னு வந்திருந்திருக்கான். அப்போ டிரைவர் போட்ட பிரேக்ல வந்துட்டானா? அச்சச்சோ அப்படியே பல்ட்டி அடிச்சு விழுந்துட்டாரு. இந்த பொண்ணு வாலிபால் விளையாடணும்னு ஆசைப்பட்டிருந்திருக்கு. ஓ பார்த்தேன். ஆசை மட்டும் படக்கூடாது, பாலும் கையில படணும். ஒண்ணு கூட இது பண்ணல. காலை பார்த்து அடிக்கணும், சும்மா கையை இது பண்ணிட்டே. தண்ணியா கிடக்குது, ஓடாதீங்கோ வலிக்கிட போகுது. அண்டா பொண்ணுதான் உழுந்து கிடக்குல்ல, பாத்து வர வேண்டியது. ஏண்டா வலி இருக்க, அப்படி வர வேண்டியது தானே. என்னத்துல எடுத்து வந்து அப்படியே போட்டான். எரிவாரான்னு பார்த்தா அங்க இருக்கிறதே அடிக்க தெரியல. பஞ்சிங் பேக் முன்னாடி வார்ம் அப் எல்லாம் பண்ணவரு இப்ப விடுறா பாப்போம். பாத்துட்டாங்க தானே. சில பேர் பாக்கல, டக்குனு எந்திரிச்சிட்டாரு. உட்கார்ற நேரத்துல ஆனா சிசிடிவி கேமரால மாட்டிட்டு இவன் போன் பேசிக்கிட்டே வண்டியை நகர்த்திட்டான். அவருக்கு தெரியல மூட்டை. இது எனக்கு நடந்திருக்கு. ஃபேஷன் ஷோல ஸ்டேஜில் நடந்து வந்த பொண்ணு ரொம்ப முன்னாடி வந்துட்டா ஸ்டேஜை தாண்டி. போனவன ஐயோ மிதி வாங்க போறான். அந்த மிதி எதுக்கு அது மிதிக்கதான் நீங்க புதுசா ஒரு ஷாட்டை ட்ரை பண்ண போய் போட்டை தள்ளுறதுக்கு விறுவிறுன்னு வந்தவரு ஃபுட்பால் ஓகே, வாலிபால் ஓகே, ஆனா ரெண்டையும் கலந்து ஃபுட் வாலின்னு ஒண்ணு விளையாடுறாங்க. எல்லாத்தையும் யூஸ் பண்ணிப்பாங்க, காலு கையெல்லாம். அப்படி இவங்க அந்த கேம் விளையாடும் போது என்னைய சின்சான் மாதிரி அடிக்கிறான். சின்சான் தான் விளையாடுவான். பாக்குறேன் பால வச்சு கிளாஸ் எறிகிற விளையாட்டு போட்டியே பாத்திருப்பீங்க. அப்படி இந்த பொண்ணு கிளாஸை ஏம் பண்ணி பாலை எரியும் போது எதுக்கு இந்த பையன் முன்னாடி நிக்கிறான்? என்ன எக்ஸ்ட்ரா காசு கொடு. உடைச்சிடுச்சு. ஒரு பாட்டு கச்சேரியில பாடுற ஆர்வத்துல தலைவர் முன்னாடி வந்துட்டாரா? என்ன மேடையில இருந்து உருண்டுட்டாரு. ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆட எப்படி இல்லாம என்ட்ரி கொடுத்து பாத்துருப்போம். ஆனா இப்படி ஒரு என்ட்ரிய பாத்திருக்கவே மாட்டீங்க. பொண்ணு தானே, பொண்ணு மீட் தள்ளிட்டாங்க. அது ஆடிட்டு இருக்கியா இங்க பாரு. அது மியூசிக்கல் சேர் போட்டியில சவுப்பு சட்டை ஆட்டம் போட்டபடியே சுத்தி வந்தாரு.
சரி அப்புறம் ஆனா முடிவுல சேர வித்துருவாரா? அதான் போல இருக்கு. இழுக்கவே இல்லை, அவரே விட்டுட்டாரு. உட்கார நேரத்துல இப்படி கவுந்துட்டாரு. அவர்தான் அப்ப வின்னு ஆகாம உட்காரவே இல்லையே. உட்காந்தா விழுந்துரும். கான்வென்ஷன்ல ஸ்டேஜுக்கு போக கியூல நிக்கும் போது சரி. பார்க்கவே இல்லையா, அவன் போட்டு வேகமா வந்து முட்டிட்டான். பாவம். மலையில அம்மாவும் பொண்ணும் ஆட்டம் போட்டு ரீல்ஸ் எடுக்கும் போது வலிச்சு வந்திருப்பான். அந்த இந்த பொண்ணு தண்ணிக்குள்ள ஜம்ப் பண்ணும்போது ஐயோ கலந்துச்சு. இது ஏன் இல்லல்ல இது போகுது. இல்ல இதுதான் கலரும். நம்ம ஓடினா என்னன்னு ஓடினவன் பப்பர நம்மளுக்கு அடி விடாம மழை டைம் தான் ஒன்னா அப்படிதான் இருக்கு. நடந்து போன பொண்ணு காலை கழுவலான்னு அதுக்குள்ள இறங்க போய் அது ஆழமா இருக்கா? சூப்பர். இந்த ரீல்ஸ பாத்துப்புட்டு சரி அதே மாதிரி நாங்களும் ஐயோ தூக்கி அடிக்க போறானா? ட்ரை பண்ண போய் அச்சச்சோ ஏன் இந்த விபரீத விளையாட்டு? அதுக்கு நிக்கவே தெரியல, அப்படியே போகுது. வேலை எதுவும் ஆகல. சேர்ல ஒரு தினசால எதுவும் ஆகலையா? சரியான அடி. அச்சச்சோ இவர் கடையை மூடிட்டு படியில இறங்கும் போது நானும் நிறைய அடி நானும் வாங்கிருக்கேன். அதெல்லாம் இது கம்மி தான். நான் ஒரு ரொம்ப நேரம் டிராவல் ஆயிட்டு இருந்தேன். ஆமா குடிக்கணும்னே அவங்க இருந்தவங்களே என்னடா இவ்வளவு நேரம் டிராவல் ஆயிட்டு இருக்கா அப்படின்னு. ஒரு நியூஸ் சேனல் லைவ்ல நியூஸ் ஆங்கர் பிரேக் சொல்லிட்டு சேர்ல சாஞ்சதும் அப்படியே மல்லக்க கவுந்துட்டாரு. ஏன் சாயறது இல்லையா? தலைவர் வெறித்தனமான ட்ரம்ஸ் பிளேயர். எந்த அளவுக்குன்னா உடைச்சிட போறாரு. அதான் நினைக்கிறேன். நீங்க இதை உடைக்காம வர மாட்டேன். மெண்டல். இவன் குதிச்சா அங்க நின்னுதான் குதிப்பண்ணு கம்பி மேல ஏறி நின்று செத்தாண்டோ. இருக்கான். அங்கே உள்ள போகுது. அந்த அடிபட்டிருக்காருன்னு அந்த அடி விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு நேரமே சரியில்லடா. செவனே நின்னுட்டு இருந்த பொண்ணுகிட்ட பால தூக்கி போட்டு என்னாச்சு, மூஞ்சில அடி விழுந்துச்சா? கிக் பாக்ஸர் ஆகணும்ன்ற ஆசையில இவர் பிராக்டிஸ் பண்ணும்போது அடுத்ததுதான் மியூசிக்கல் சேர் போட்டியில இவர் போட்ட ஆட்டம் இருக்கே வேணியே தண்ணி. ஐயோ, ட்ரெக்கிங் சரியான டீ. கால் தடிக்கிடுச்சு. சரி அவ்வளவுதான். போயிட்டான் பிரேக்லாம். நீ படியில இருக்கா? அவரே நினைச்சாலும் இப்படி இல்லையா, நான் உட்காந்துக்கிட்டே போனேன். ஆமாயா, அத நான் பார்த்தேன். அவளுக்கு அந்த பேக் ஃபிளிப்பா பாப்போம் எப்படி அடிக்கிறாரு. பேக் மூஞ்சில அடி விட போகுதுன்னு நினைக்கிறேன். ஒன்னாவது மண்ணுதான். இருந்தாலும் வலி பயமா இருக்கு. அதெல்லாம் பார்க்க கல்ல குழியில எரியறது தான் அந்த விளையாட்டு. அப்படி இந்த லேடி குழியில கல்ல எரியறன்னு ஒரு மண்டையிலையா? அங்க நின்னு மண்டையில அடிச்சுக்கோங்க. ஆமாயா, கொலைகேஸ்ல உள்ள போகுதுங்க. இதெல்லாம் ஒரு மழை பெஞ்சா வீட்டுல இருக்க வேண்டியதுதானே. ஒத்த கையில கொடைய பிடிச்சிட்டு சைக்கிள் ஓட்டுறன்னு ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடும்போது ஸ்டெப்ப மாத்திட்டு போயிட்டானேயா. அடுத்த ஸ்டெப்ப மறந்து ஒரே ஸ்டெப்ப போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த காமெடிக்கு கூட பண்ணுவாங்க அந்த மாதிரி. இந்த வகை கத்தாலையில முள்ளு இருக்கிறத பாத்திருப்பீங்க.
இது ஒரு கத்தாழையா? கத்தாழை செடிய இவர் வெட்டும் இது போது கத்தாழையா இது? கட்டாலாம் இல்லை. ஐயோ, முள்ளு இருக்கும் அதுல. டான்ஸ் கான்சர்ட்ல நல்லா க்ளோஸா தெரியணும்னு ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்தவருக்கு விட்டாரு பாருங்க ஒரு எத்து. அட போடி. இவங்க போட் ரைடு முடிஞ்சு இறங்குற நேரத்துல ஆரவாரமா ஓடி வந்தாங்க. ஆனா உடனே ஆஃப் ஆயிடுச்சே. ரோட்ல குரூப்பா ஸ்கேட்டிங் பண்ணி வந்திருந்திருக்காங்க. இங்கேயா? இந்த வளைவுல வளைக்க தெரியலையா? அதான் கஷ்டம் அது. நல்ல வேலை நேரம் அங்க போய் ஏற்கனவே ஒருத்தன் விழுந்திருப்போம் போது நிக்கிறான் மத்தவங்க பாரு. எல்லாம் இல்ல நேரா போய் அங்க போய் விடாம இருந்தாங்களே. அதான் வளைய முடியாது, கஷ்டம். இந்த ஒருத்தன் வளைச்சிட்டான், ஸ்லோ பண்ணி திருப்பிட்டான். இல்ல நேரா போகுது. அட 2 பேர் மரத்துக்குள்ள வர பூந்துட்டாங்க. வெளிய போக வீட்டு வாசல தாண்ட இவர் செருப்பு வந்துருச்சா? வேண்டாமுடா போச்சு. எத்தனை வாட்டி விழுறான் பாரு. பொய் சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பை. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த ஒண்ணு டான்ஸ் ஆடிட்டு மூஞ்சில மீச்சான் பாரு, சரியான மிதி. அவன் க்ளோஸ்ல பாத்துக்கிட்டு இருந்தான். இது வேற ஏதாவது ஸ்டெப் போடுவானா? அவனுக்கே அறிவு வேண்டாமா? பின்னாடி எல்லாம் நிக்கிறாங்களே, கொஞ்சம் முன்னாடி போயாவது எட்டு வச்சு சரியான மிதியானா. ஒருத்தன் ஸ்டேஜ்ல நின்னு ஆடிட்டு இருந்த பொண்ணுங்களை ஓடி வந்து அதை தள்ளி விட்டு அவன் தள்ளி உள்ளயா? அவன் பல்ட்டி அடிச்சான். பல்ட்டி அடிச்சல கால அந்த பொண்ணு உழுந்தது கூட அதெல்லாம் தெரியும். அவனும் விழுந்துட்டான். அவன் விழுந்து அவன் எஞ்சி ஆட ஆரம்பிச்சா, அதுவும் வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்லையப்பா, அதாவது நார்மல் செத்துருப்பான் அவன். இது நம்ம காமெடியா சிரிக்கிறோன்னு தப்பா எடுத்துக்காது. உண்மையிலேயே அந்த படிக்கட்டுல ஒருத்தர் இப்படி வலிக்கிட்டு வெளியே போனார்ல, கிட்டத்தட்ட அது எனக்கு, நான் வேற ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன் திருப்பூர் சைட்ல. இதே மாதிரிதான் ஆபீஸ்ல காலை வச்சா அது செருப்பு வந்து ரொம்ப இதா பழைய செருப்புனால வலிக்கிருச்சு. அப்படியே போறான்ட்டாங்க. அங்க எனக்கு இந்த படிக்கட்டுல இந்த ஓரளவுக்கு பெரிய படிக்கட்டு, அதனால இந்த சைட்ல ஒருத்தர் நின்னுட்டு பாக்குறாரு, என்ன இப்படி நானும் அவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, விளையாண்டுட்டு இருக்கான்னு. நானே வலிக்கு விழுந்து போயிட்டு இருக்கேன். நம்மளும் அடி வாங்கிருப்போம் நிறைய. இது வந்து வீடியோவோட பார்க்கும்போது இந்த காமெடி சவுண்ட் எல்லாம் வரும்போது அது காமெடியா இருக்கு. இல்ல எல்லாமே நம்மளே ஃபேஸ் பண்ணிருப்போம். இந்த மலையில வலிக்கி விழுறது, அப்புறம் இந்த பைக்கு, இந்த மாதிரிதான். நான் அப்படி கேரளான்னு போவேன், முன்னாடி எடுத்துட்டு போவேன், அதுவும் நடந்திருக்கு. நானும் மழை தண்ணி எல்லாம் விழுந்திருக்கேன் நிறைய தடவை, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் விழுந்திருக்கேன். ஆமா, அந்த மாதிரி அதாவது நம்மளுக்கு தெரியும் உழுவோன்னு தெரிஞ்சும் அதை பண்ண ட்ரை பண்ணுவோம்ல, அது ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லா இருக்கு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.